அனைவருக்கும் வணக்கம். 10ல் ஒரு பாவரேனும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். 10ல் ஒரு பாவகிரகம் அல்லது 10ல் ஒரு பாம்பேனும் இருக்க ஜீவனத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. அதாவது கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இருக்கும். சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை சார் அப்படின்னு. 10ஆம் பாவத்தில் கூட்டு கிரகங்கள், அதாவது 4, 5 கிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல வேலையிலையோ அல்லது நல்ல வருமானத்திலையோ இருக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். 10ஆம் இடத்தில் ஒரு பாவரேனும் ஒரு பாம்பேனும் வாழ ஜீவனத்துக்கு எந்த குறையும் இருக்காது. 10ஆம் இடம் என்பது முக்கிய கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னபாவத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவாதிபதியும் லக்னத்திற்கு கேந்திரம் பெற்றிருக்க, அதாவது 10ஆம் அதிபதி லக்ன கேந்திரத்திலோ அல்லது 10ஆம் இடத்திற்கு கேந்திரத்திலோ அல்லது 10ற்கு திரிகோணத்தில் இருந்தாலும் ஜீவனத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாம். 10ஆம் இடத்திற்கு திரிகோணம் என்பது லக்னத்துக்கு 2ஆம் பாவம், 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். லக்னத்திற்கு 6ஆம் பாவம், 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம். ஸோ இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 2லோ அல்லது 6லோ இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லலாம், நல்ல வருமானம் இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த 10ஆம் இடத்து அதிபதியுடன் சனி பகவான் தொடர்பு கொண்டால் அதுவும் நல்லது. 10ஆம் இடத்துடன் அல்லது 10ஆம் இடத்து அதிபதியுடன் செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் நல்ல யோக பலனை செய்வான். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னா யார்? செவ்வாயும் சூரியனும் 10ல் இருந்ததுன்னா அதுவும் அரசாங்க வழி அனுகூலங்கள், மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய யோகங்களை செய்வார்கள். தனித்த ராகுவோ கேதுவோ இருந்தால், அதாவது குறிப்பிடத்தக்க வருமானம் ஃபிக்ஸ்டாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். 10ஆம் இடம் நீர் ராசியாக அமைஞ்சுது, ஜலராசியாக அமைஞ்சுதுன்னா கடல் கடந்து வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருந்தாலும் 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம் இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பிட்டு 10ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இல்லாமல், அதாவது 2ற்கும் மேற்பட்ட கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே போதுமானது. 10ஆம் இடத்துல தனித்த குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. மற்றபடி 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் 10ஆம் இடத்தில் குரு தவிர மற்ற கிரகங்கள் பரவாயில்ல. பாவ கிரகங்களோட சர்ப கிரகங்கள் இருந்தாலும் நல்லது. கூட்டு கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்ல ஜீவனத்தை தரும். நன்றி.